ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எப்படி நம்ம பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்விசிபிள் பைப்பிங்கு சிம்பிளாக நீட்டாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போது பிங்க் கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு கான்ட்ராஸ்டான பைப்பிங் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் பைப்பிங்க்கு நம்ம துணி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இப்போது நம்ம இதை மடித்து ஓரமாக தையல் போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் பைப்பிங் கொடுத்து திருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பின்னாடி அதிகமாக பிசுறு இல்லாத மாதிரி நீங்கள் வந்து அதை மடித்து தையல் போட்டுக்கணும். இது ஃபஸ்ட் டைமே வந்து உங்களுக்கு தெரியாது. ஒரு 2-3 தடவை வந்து நீங்கள் பைப்பிங் வச்சிட்டிங்கன்னா இவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போது நான் கழுத்து பைப்பிங் பீஸ் வந்து தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு, இது பேக் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டு நம்ம வந்து அடித்து திருப்பிக்கணும். அதாவது நம்ம மெயின் பீஸோட நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு லைனிங் பீஸோட நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சு அடித்து திருப்பினோன்னா ரெண்டும் மேல் பக்கமாக வந்துடும். இப்போது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ப்ளவுஸோட ஒவ்வொரு பார்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் செட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ப்ளவுஸ் பட்டி, கை, அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து செட்டாக ரெடி பண்ணுங்க. ஒன்று நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இன்னொன்று ரெடி பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து மாறிடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாறிடும். இல்லைனா ஒரே சைடே ரெண்டையும் வச்சுருவோம். இப்போ நம்ம அவுட்ரு பைப்பிங் கொடுக்கறனால நம்ம உள்பக்கம் எந்த துணியும் வைக்க வேண்டியதில்லை. இதை வந்து நம்ம கட் பண்ணி திருப்பி தையல் போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் பக்கம் மேலே வர மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம லைனிங்கும் மெயின் பீஸும் மொத்தமாக வச்சு ஃபுல்லாக நம்ம மேல் தையல் போட்டுக்கலாம். இங்கே கழுத்து பக்கம் வரும்போது நீங்கள் ஊசி எடை தையல் போட்டுக்கோங்க. அந்த ஊசி எடை தையல் வந்து கரெக்டாக இந்த குதிரை அளவில் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வந்து பாயிண்ட்டாக வச்சு தான் நெக்ஸ்ட் நம்ம பைப்பிங் தையல் போட போகிறோம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் போட்டு வச்சாச்சு. இதில் வந்து நம்ம கஃப்பு, பட்டி, ஐப்பட்டி, ஹூக் பட்டி எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எப்படி பேக் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வேஸ்ட் பேண்ட் வச்சுட்டு ஃபுல்லாக கப்புலேருந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போது நம்ம பேக் பார்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பேக் பார்ட்டும் நம்ம வந்து கழுத்து அடித்து திருப்பிக்கணும். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு அடித்து திருப்பினோம் அப்படின்னா நமக்கு மேல் பக்கம் வந்துடும்.
இப்போது லைனிங்கில் நம்ம மேலே ஒரு ஊசி இட தையல் போட்டுக்கலாம். அதே போல் நம்ம இங்கே திருப்பி வச்சு மேல் பக்கமாக ஒரு ஊசி இட தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல எனக்கு வந்து ஷோல்டரில் இன் அவுட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட முதல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்விசிபிள் ஷோல்டர் அவுட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன் அவுட்டாக இல்லாமல் நான் பைப்பிங் மட்டும் கொடுத்துக்கிறனாலும் ஓகே, சரிங்களா? ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக பைப்பிங் கொடுக்கும்போது நமக்கு இந்த சைடு பிசுறு தெரியாது. இப்போது வந்து ஊசி இட தையல் போட்டுக்கலாம். இப்போது லைனிங்கும் மெயின் பீஸும் ரெண்டும் சேர்த்து வச்சு நம்ம வந்து தையல் போடணும். ஸோ இப்போது நம்ம பேக் பார்ட்டும் ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து கீழே பட்டி மடித்து அடிச்சுட்டு நம்ம இடுப்பில் வந்து தையல் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த தையலும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பேக்கும் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்போவுமே வந்து நம்ம சாதாரணமாக ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சுட்டு. ஸோ அது மாதிரி நம்ம பேக் டு பேக்கு ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம இங்கே பைப்பிங் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வைப்போம்னா, இங்கே இருந்துட்டு இது நம்ம தையல் பக்கமாக திருப்பி இந்த தையல் மேல் பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு இப்படி திருப்பி வச்சு அடிப்போம். ஆனால் இதை வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக வச்சு அடிக்கணும். இப்போது நம்ம தையல் போட்ட பக்கம் உள்ளே இருக்குது. ஸோ இப்போது நம்ம தையல் போட்ட பக்கம் உள்ளே இந்த பக்கமாக இருக்குது. இப்போ இதை வந்து திருப்பி நம்ம மேல் பக்கமாக இப்படி வச்சுக்கணும். அதுபோல் நம்ம துணியிலையும் இந்த நம்ம மெயின் பார்ட் வந்து அந்த துணியில் நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். வைக்கும்போது நம்ம இங்கே வந்து நம்ம தையல் போட்டு அடித்து திருப்பி இருக்கோம், சரிங்களா? அதனால் இது வந்து நமக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் இங்கே வந்து நமக்கு பிரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஒரு குதிரை எடைக்கு இல்லைனா அதை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம பைப்பிங் பீஸை வெளியில் விட்டு தைக்கணும். தைக்கும்போது நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஊசியோட தையல் மேலேயே நம்ம போட்டுட்டு வந்தோம்னா அழகாக தின்னாக உங்களுக்கு வந்து பைப்பிங் வரும். இல்லை உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அகலத்துக்கு ஒரே இடையில நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பைப்பிங் கிடைக்கும். இப்போது நான் இதில் வந்து இந்த அளவுக்கு நான் ஊசி இடையில நான் போடுறேன். நான் அரை குதிரை எடை அளவில் போடுறேன். இப்படி போடும்போது லைட்டாக நீங்கள் வந்து பைப்பிங் துணியை லைட்டாக எடுத்துக்கணும்.
இப்போது நான் இப்படி தையல் போட்டிருக்கேன். நம்ம இந்த பக்கம் போடும்போது நமக்கு ஒரே அளவாக எடை வரும். இப்போ இந்த பக்கம் தையல் வந்து ஒரே அளவாக நமக்கு இடம் வரும். அதனால தான் நம்ம இந்த மெத்தடில் போடுறோம். ஸோ இப்போ போட்டுட்டு நம்ம இதை திருப்பி வச்சு இப்படி மடிக்கப்போம். இப்படி மடிக்கும்போது உங்களுக்கு அழகாக அந்த மடிப்பு வந்து நம்ம அந்த ஊசி எடை குதிரை எடை போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அடித்து திருப்பி இருக்கிறனால உங்களுக்கு அழகாக இந்த பைப்பிங் உட்காரும். ஸோ இது மாதிரி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். பைப்பிங் கீழே ஓரமாக வர மாதிரியே தையல் போட்டுகிட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம இது மாதிரி அடிக்கும்போது நமக்கு வந்து ஈக்குவலாக நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு நீட்டாக வரும். இது நீட்டாக வரும். இதில் வந்து நம்ம பின்னாடி அந்த மடித்து தைக்கிறோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மடித்து தைக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 2-3 இது தைக்கும்போது எவ்வளோ மடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம அந்த மடித்து தைச்சிருக்கிறது இங்கே திரும்பும்போது நமக்கு பைப்பிங்க்கு மேலே வராதபடி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம பைப்பிங் நீட்டாக கொடுக்கறதுக்கான மெத்தடு. எப்போவுமே வந்து நம்ம பைப்பிங்கில் ஒரு ஸ்டிச் தான் போடணும். டபுள் ஸ்டிச்சு போட்டாலே அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு பைப்பிங் நெக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக நீட்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸில் வந்து இது ஃபிஷ் கட் ப்ளவுஸு. இதுக்கான பைப்பிங் எல்லாமே நான் கையிலையும் சேம் அதே மாதிரி தான் திருப்பி அடிச்சிருக்கேன். கழுத்துலேயும் அடித்து திருப்பி தான் நம்ம வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே பைப்பிங் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பைப்பிங் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டெய்லர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டெய்லர்ஸ் இன்னுமே வந்து கால் பண்ணி எல்லாம் டவுட்ஸ் கேட்குறீங்க. நிறைய டிப்ஸ் நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.